அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும். கவலைப்படாதீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ கொஞ்சம் டைம் கிடைச்சிது. ஏன்னா கிளைமேட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் வேலை எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் நான். அதனால தான் அவங்களோட நான் பேச முடிஞ்சுது. சரி, அதுவும் இந்த கிளாரிட்டி அவ்வளோவா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் லைட்டு வெளிச்சம் பத்தலை. சரி, பரவாயில்லை, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க அப்படின்றது. ஏன்னா என்ன பார்க்குறத விட நான் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு ஒரு அதுக்காகவே பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் தோற்றம் அடுத்த விஷயந்தான் இல்லையா? நம்ம என்ன ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரி, அதாவது என்னால் நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், அதனால தான் உதவ முடியல. இல்லைன்னா நான் உங்களுக்கு, அதாவது இப்போ யாராவது ஒருத்தவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு கஷ்டமான தருணமாக இருக்கும், அது ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போது நம்ம சொல்லுவோம், அந்த நேரத்தில் மட்டும் நான் இங்கே இருந்திருந்தேன்னா அவ்வளோதான், நான் எப்படி உதவி பண்ணியிருப்பேன், உன்னை நான் கஷ்டப்பட விடவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஆறுதல் சொல்லியிருப்போம். நம்மளும் பிறருக்கு சொல்லியிருப்போம், பிறரும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா? இது உண்மையாகவே இது சரியா? இது சரியான ஒரு முறைதானா? ஒருத்தர் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது, கஷ்டமான தருணத்தில் இருக்கும் பொழுது நான் இருந்தால் உதவி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. நம்மளும் சொல்லுவோம், ஆமாம், அவன் அங்கே இருந்திருந்தால் அந்த மாதிரி விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது சரியா, இது தவறா? ஒரு குட்டி கதை, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும் இது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு வயதான தந்தை, ஆக்சுவலி இது பல மாடுலேஷனில் சொல்லுவாங்க. அப்பா மகன் இவங்களை வச்சு நான் சொல்கிறேன். அவருக்கு ஒரு மகன் ரொம்ப ஆசையாக வளர்க்குறாரு, ரொம்ப பாசமாக வளர்க்குறாரு, நல்ல விஷயங்களை சொல்லி சொல்லி வளர்க்குறாரு. இருந்தாலும் ஒரு காலகட்டம் வரைக்குமே அவங்களோட அப்பாவோட பேச்சை தான் கேட்டுட்டு நல்ல மகனாக வளர்ந்துட்டு வராரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வருது, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்றாரு. அப்போது தகாத நட்பு வருது. அப்போ அவங்களோட சேர்ந்து ஒரு சின்ன சின்ன தவறெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்போ பல நாள் திருட ஒரு நாள் பிடிபடுவான் அப்படின்ற மாதிரி போலீஸில் மாட்டிக்கிட்டு இப்போ ஜெயிலில் இருக்கார். ரொம்ப வருந்துறாரு. ஏன்னா பேசிக்காக ரொம்ப நல்ல ஒரு மகன் இல்லையா? அப்பா நல்லபடியாக வளர்த்துருக்காரு, இவங்களும் நல்ல பையன். அச்சோ, நம்ம அப்பா பேச்சு கேட்காம இந்த மாதிரி தவறு செஞ்சு நம்ம மாட்டிக்கிட்டோமே, நல்ல மனிதர்களோடு சேர்ந்துருக்கலாமே அப்படின்னு அவர் வருந்துறாரு. இப்போ அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா வயதான தந்தை, எப்படி அவங்க சாப்பிடுவாங்க இந்த வயது? ஏன்னா விவசாயம் தான் அவங்களுக்கு பேசிக் வருமானம் வரக்கூடிய ஒரு வழி எது அப்படின்னா விவசாயம் தான். அவருக்கு இப்போ வயதாகிடுச்சு, எப்படி விவசாயம் பண்ண முடியும்? ஐயோ, நம்ம அப்பா பாவம் கஷ்டப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் இருந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறார். அப்போது தந்தைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறாரு. அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்பா, நான் இந்த மாதிரி இந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் பொழுது என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நிறைய விலை மதிப்பு மிக்க பொருட்களை நான் சேகரித்து வச்சேன். அதாவது தங்கம், வெள்ளி, அந்த தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் இது எல்லாமே நம்ம வயலில் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் அதை தோண்டி எடுத்துக்கோங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வருது. அது இவர் படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்தது தான் சரி அப்படின்னு இவர் வச்சுட்டாரு. அடுத்த நாள் காலையில் அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. உங்கள் தந்தை என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, உங்கள் மகன் உங்களுக்கு எழுதின கடிதத்தை நாங்கள் எப்போவுமே படிச்சுட்டு தான், ஒரு கைதி வீட்டுக்கு லெட்டர் எழுதுறாருன்னா படிச்சுட்டு தான் நாங்கள் கொடுப்போம். அப்போ அவர் என்ன எழுதினார்னு எங்களுக்கு தெரியும். அவர் திருந இதெல்லாம் நிலத்தில் தான் ஒழிச்சிருக்கு, அது நாங்கள் தேட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேசிபி கொண்டு அந்த நிலத்தை எல்லாம் தோண்டி தோண்டி பார்க்குறாங்க. கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்ப அகைன் ஒரு லெட்டர் வருது, மகன்கிட்ட இருந்து வருது. அப்பா, என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியல, ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். நம்ம நிலத்தை எப்போவுமே உங்களுக்கு வயது இருந்தப்போ நீங்கள் உழுதுட்டு இருந்தீங்க, நான் உங்களோட இருந்தப்போ நான் உழுதேன்.
இப்போ நான் இங்கே இருக்கேன், ஜெயிலில் இருக்கேன். அந்த நிலத்தை வந்து பண்படுத்தி விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொய்யை நான் சொன்னேன். இப்போ அவங்க நிலத்தை வந்துட்டு அதாவது அது எங்கே இருக்குன்னு தோண்டி தோண்டி பார்த்துருப்பாங்க இல்லை, இந்த நிலத்தை உழுற மாதிரி அந்த மாடு கலப்பை இதெல்லாம் வச்சு உழுதா எப்படி நிலம் பண்பட்டு இருக்கும், விவசாயம் பண்ணுறதுக்கு ஏதுவாக எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ வந்துட்டு நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவான நிலமாக அது இருக்கும், இப்போ நீங்கள் பயிர் பண்ணுங்கப்பா, எப்படியும் அறுவடைக்குள்ளே எனக்கு விடுதலை கிடச்சிரும், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விவசாயி தந்தைக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் பயிர் பண்ணுறாரு. இதுதான் கதை. இந்த கதையுடைய மாறல் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது தந்தை மீது மிகுந்த பாசம், செய்த தவறை நினச்சி வருந்துறாரு. ஆனாலும் இப்போது வருத்தப்பட்டால் என்ன பண்ண முடியும்? அப்பாவுக்கு சாப்பாடு கிடைக்குமா? அவருடைய செலவுக்கு பணம் தேவை இல்லையா? அன்பை மட்டும் வச்சுட்டு பாசத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது? அவர் செஞ்ச தவறை நினச்சி வருந்துட்டா அது சரியாயிடுமா? அப்பாவுக்கு சாப்பாடு கிடைச்சிடுமா? யோசிக்கிறாரு. அங்கேருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச வேலையை பண்ணுறாரு. நிலமும் சீராக ஆயிடுச்சு, விவசாயம் பண்ணுறதுக்கு ஏதுவாகிடுச்சு. ஆக நம்ம இங்கே இருந்திருந்தால் நான் பண்ணியிருப்பேன், அங்கே இருந்ததுனால என்னால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இந்த கதை. எங்கே இருந்தாலும் ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா எப்படியாவது எந்த வகையிலையாவது நம்ம செய்வோம். புத்திசாலிங்களால் செய்ய முடியும், நல்ல மனசு இருந்தால் செய்ய முடியும் இல்லையா? இந்த ஒப்புக்கு வந்துட்டு நான் இதை பண்ணியிருப்பேன் அதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா கதை. ஆமாம் தானே? இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கதை பிரயோஜனமாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.